இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி நியூ ஹேர் ப்ரொமோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேர்லேயும் நம்ம தலையிலையும் வரக்கூடிய அலர்ஜி ப்ராப்ளம், இச்சிங்னஸ்ஸு, நம்ம முடியில் இருக்கக்கூடிய பெயின் இதெல்லாத்தையும் க்யூர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான நல்ல ரிசல்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பேக் தான் இது. இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்தையும் க்யூர் பண்ணுது, உங்கள் தலையில் வரக்கூடிய பெயின் எல்லாத்தையுமே வேரோடு அழிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முல்லை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ஹேர் பேக் தான் பார்க்க போறோம். இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்றதுனால நம்ம ஹேருக்கு என்ன மாதிரி பெனிஃபிட் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தலையில வந்து பேனு, ஈறு இந்த மாதிரி தொல்லை இருந்தால் அதை வந்து க்யூர் பண்ணும். டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்தையும் சரி பண்ணும். எனக்கு ரொம்ப ட்ரை ஹேராக இருக்குது, அந்த ட்ரைனஸை க்யூர் பண்ணணும், நல்லா சாஃப்டான ஹேராக வேணும் அப்படின்னா அதுக்கும் வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இந்த ஹேர் பேக் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் க்யூர் பண்ணி நல்ல ஒரு ஹெல்த்தி ஹேரை வளர வைக்கிறதுக்கு, நல்லா அடர்த்தியாகவும் மாற்றுறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த பேக்கை நீங்கள் வந்து எவ்வளோ நாள் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் வீடியோக்குள்ளே ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மட்டும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முல்லை சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ நேரம் ஹேர் வச்சுருக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு தான். ஒரு பெரிய சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். நீங்கள் குட்டி குட்டியாக எடுத்தால் ஒரு 2 இல்லாட்டி 3 கூட எடுத்துக்கலாம். இதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை கட் பண்ணிட்டு தோலை வந்து நம்ம நல்லா பீல் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நான் கத்தியை வச்சு தோலை வந்து எடுத்துக்கிறேன். பீலர் வச்சு பீல் பண்ணும்போது நிறையா ஸ்கின் போகிற மாதிரி ஃபீல் ஆகும். கேரட்டில் பாதி கேரட் போயிடுற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நான் நைஃபை வச்சு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நான் வந்து பீல் பண்ணி அந்த மேலே இருக்கக்கூடிய டஸ்ட்டு, அப்புறம் அந்த ஒரு தோல் மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு முடி மாதிரி இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் நான் நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை நல்லா நான் வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இதை வச்சு சீவிரதை வச்சு நான் நல்லா சீவிக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக சீவிரதை வச்சு கூட நீங்கள் சீவிக்கலாம். எதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம சீவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக பிளெண்ட் ஆகிடும். அதுக்காகத்தான். இப்போ நம்ம பீஸாக கட் பண்ணி கூட நம்ம அரைச்சிக்கலாம். ஆனால் சில மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா அப்படியே முழுசாகவே இருக்கும், அரைப்படாது. அதுக்காக நான் இந்தளவுக்கு நல்லா சீவி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை நான் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்க போகிறேன். நான் எடுத்துக்கிற அந்த முழு கேரட்டை சீவி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இப்போதைக்கு நம்ம கேரட்டை மட்டும் சீவி அதை அப்படியே இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். கேரட் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக மாறுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்டாக நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் மில்க், தேங்காய் பால் தான் நான் எடுத்திருக்கேன். இதை ஊற்றி தான் இன்றைக்கி நான் கிரைண்ட் பண்ண போகிறேன். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம ஓரளவுக்கு நான் ஒரு இந்த பவுலில் அரை பவுல் எடுத்திருக்கேன், ஆஃப் பவுல் எடுத்திருக்கேன். அதை மட்டும் நம்ம சேர்த்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் எப்படி எடுக்கிறதுன்னு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேரட்டும் தேங்காய் பாலும் அரைச்சி நம்ம மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஜூஸாக இன்டேக்காகவும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ஹேர் பேக்குக்கு எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி நம்ம இந்த ஜூஸை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். நம்ம இப்படியே அப்ளை பண்ணோம்னா நமக்கு ரொம்ப சக்கையாக இருக்கும். ஹேர் பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் சரி, நம்ம வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறமும் ரொம்ப ஹேரில் வந்து இந்த மாதிரி டஸ்ட்டாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு ஃபில்டரை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு ஜூஸ் நல்லா கிடைக்கும். நம்ம இலைகள் எதையுமே யூஸ் பண்ணாமல் கேரட்டும் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் தேங்காய் பாலை வச்சு. அதனால் நம்ம இந்த மாதிரி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நான் சேர்த்துக்க போகிற முக்கியமான பொருள் முடக்கத்தான் கீரை. அந்த பவுடர் சேர்த்துக்கிறேன். ஏன்னா எனக்கு கீரை கிடைக்கல. இப்போ இந்த 100 கிராம் பாக்கெட்டில் நான் 90 கிராம் நான் சேர்த்துக்கிறேன். நான் முக்கால்வாசி நான் சேர்த்துக்கிட்டேன். இதை சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு ஒரு கெட்டியான ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும். அப்போ நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கும் வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து ஒரு 3/4 பாக்கெட் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கீரை கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம பேக் அரைக்கும் போதே கீரையும் சேர்த்து அரைச்சி நீங்கள் ஹேரில் வந்து அப்ளை பண்ணிடலாம். லாஸ்ட்டாக இது கூட நான் ஒரு எக்கோட ஒயிட் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். எல்லோ பார்ட் நமக்கு வேண்டாம், நம்ம ஹேர் ரொம்ப ட்ரை ஆக்கிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒயிட்டை மட்டும் சேர்த்துட்டு நான் பேக்கை வந்து நல்லா கையாலேயே நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹேரில் வந்து நான் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த முடக்கத்தான் கீரை சேர்க்குறதுனால நம்ம ஹேருக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, இது நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, நல்லாவே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம முடியவும் நல்லா கருகருன்னு ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம ஹேரில்
ஹேரில் வரக்கூடிய அலர்ஜி ப்ராப்ளம், இச்சிங்னஸ், ஸ்கேல்ப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு பெயினே இருக்காது, ஆனால் இச்சிங்காக இருக்கும். அதை இல்லாமல் க்யூர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் ஹேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம எப்பயுமே பேக் அப்ளை பண்ணும்போது ஹேர்லேயே ஸ்கேல்ப்லேயே ஆயில் இருக்கணும். நம்ம வந்து ட்ரை ஹேரில் எந்த பேக்குமே அப்ளை பண்ணக்கூடாது. இது நான் எல்லா வீடியோலையும் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டு தான். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம பேக்கை எப்பயுமே ஸ்கேல்ப்பில் தான் ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணணும். நமக்கு ஹேர் க்ரோத்தும் சரி, நமக்கு வரக்கூடிய இச்சிங்னஸோ இல்லை அலர்ஜியோ எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்பில் தான் ஃபஸ்ட்டு நமக்கு வரும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பேக்கை எந்த பேக்காக இருந்தாலும் ஸ்கேல்ப்பில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். நம்ம ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ண வேண்டிய பேக்கை நான் தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பேன். மற்றபடி நம்ம ஹேர் க்ரோத்துக்காக யூஸ் பண்ணுறது, ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பேக் எல்லாமே நம்ம ஸ்கேல்ப்பில் தான் ஃபஸ்ட்டு மெயினாக நம்ம அப்ளை பண்ணணும். இப்படி ஹேர் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒரு கொண்டை போட்டுட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற கேரட்டோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தலைமுடியோட வளர்ச்சியை தூண்டி முடி உதிர்வை தடுக்க கேரட் வந்து ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். இந்த கேரட்டை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கேரட்டை பேக்காவோ இல்லை ஆயிலாவோ யூஸ் பண்ணும்போது நல்லா ஷைனிங்காகவோ அடர்த்தியாகவும் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இதில் என்னென்ன சத்து இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, விட்டமின் ஏ, கே, சி, B6, B1, B3, B2 நிறைய சத்து இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து, பொட்டாசியம், பாஸ்பரஸ் இது எல்லாமே இதில் இருக்கிறனால நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும். முடக்கத்தான் கீரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹேரில் வரக்கூடிய மற்ற ப்ராப்ளம்ஸ், அதாவது அந்த இச்சிங்னஸ், அலர்ஜி, நிறைய பேருக்கு இந்த ஹீட் டைமில் தலையில் ஒரு மாதிரி கொப்பளம் வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் இது நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். டேண்ட்ரஃப் ப்ராப்ளத்தையும் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நமக்கு வந்து எனக்கு நல்லா முடி வளருது, நல்லா க்ரோத் ஆகுது, ஆனால் எனக்கு தலையில் டேண்ட்ரஃப் இருக்குது, நான் வீக்லி 2 டைம்ஸ் ஹேர் வாஷ் பண்ணாலும் ஹேரில் டேண்ட்ரஃப் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த முடக்கத்தான் கீரை பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸு, மினரல்ஸ்லாம் இருக்குது. நம்ம முடியை வேர்லேருந்தே வலுவாக்குறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நம்ம தலையில் ஏதாவது அலர்ஜி வந்தாலும் அதையும் இது சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹேர் ஃபாலை வேகமாக ஸ்டாப் பண்ணுற ஒரு அற்புத மருந்து அப்படின்னே நம்ம இந்த முடக்கத்தான் கீரையை சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹேரில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். ஹேர் லென்த்லேயே அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு கொண்டை மாதிரி போட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நீங்களும் இந்த மாதிரி ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸஸாக இருக்கிறதையும் ஹேர் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ரொம்ப விட்டுறாதீங்க. 30 மினிட்ஸ் தாங்க லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் விட்டுட்டோம்னா ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடும். அதனால் நான் உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு ஹேர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு. முடியும் பார்த்திங்கன்னா நல்லா கருன்னு மாறுறதுக்கு இந்த பேக் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு வாஷ்லேயே அகைன் அண்ட் அகைன் சொல்கிறது, ஒரு வாஷ்லேயே என் முடி கருப்பாக மாறலை, எனக்கு ஹேர் க்ரோத் ஆகலை, என்னோடய அலர்ஜி போகலை, என்னோடய டேண்ட்ரஃப் க்யூர் ஆகலை அப்படின்ட்டு ஒரு வாஷ்லேயே தயவு செஞ்சு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஒரு பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 1 மந்த்தாவது நீங்கள் அந்த பேக்கை யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வீக்லி ட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அதோடைய ரிசல்ட் உங்கள் ஹேரில் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் நீங்கள் இந்த பேக்கை ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது, இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 மந்த் ட்ரை பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.